ஒரு அமைதியான ஆற்றங்கரையில் தனது மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். சூரியன் மெதுவாக அஸ்தமிக்கிறது. அங்கு ஒரு பிரகாசமான ஒளி அவன் கண்களில் படுகிறது. அவன் அதை நோக்கிச் செல்கிறான். அந்த பிரகாசம் ஒரு பழமையான அம்மன் திரிசூலம் என்று அறிகிறான். அது மண்ணில் பாதி புதைந்திருக்கிறது. ஆச்சரியத்துடனும் பக்தியுடனும் அதை மெதுவாக எடுத்து தனது நண்பன் ஒருவனைச் சந்தித்து தான் கண்டெடுத்த தெய்வீக திரிசூலத்தைப் பற்றிச் சொல்லி அதை அவனிடம் கொடுக்கிறான். நண்பன் ஆச்சரியத்துடன் அதை பெற்று திரிசூலத்தை தனது வீட்டில் ஒரு புனிதமான இடத்தில் வைத்து அதற்கு மலர்கள் தூவி தீபம் ஏற்றி பக்தி சிரத்தையுடன் வழிபாடு செய்தவன். சில காரணங்களால் வீட்டில் வைத்து வழிபாடு செய்த திரிசூலம் ஒரு சிவன் கோவிலுக்கு பின்னால் உள்ள ஒரு வேம்பு மரத்தடியில் வைத்து வழிபடப்படுகிறது. அம்மனுக்கு ஒரு அமைவிடம் அமைக்க ஒரு நண்பன் ஒருவரின் உதவியுடன் அம்மன் கோவில் கட்டுவதற்காக ஒரு காணி நிலம் பெறப்படுகிறது. அந்த நிலத்தில் அம்மன் நவமுகம் கொண்ட வராகி ஆக பிரதிஷ்டை செய்யப்படுகிறாள்.